அது அதிமுக ரொம்ப பெரிதாக கவலைப்பட வேண்டிய ஒரு சிக்கல். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவிற்கான அந்த 40% அப்படின்றது வந்து அன்டச்சாகவும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சில சதவீதங்கள் அந்த ஸ்விங்கில் வரக்கூடிய சதவீதங்கள் வந்து பிறருக்கு சிதறக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது திமுகவிற்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களுக்கான 160க்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படையில திமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா போய் சேர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. ஸ்டாலின் ஒரு பிராண்டாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? ஆமா. அதிமுகவினுடைய செயல்திறனற்ற தன்மை, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றதுல இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களை அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. குறிப்பாக அதிமுகவின் ஆதரவாளர்களாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை பெறுவது அல்லது அவர்களுக்கு தேவையான தலைவர்களை வந்து தன்னோடு நெருக்கமாக வைத்துக் கொள்வது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி எடுத்த மோசமான முடிவுகள் வந்து அதற்கு காரணம். எங்க அதிமுகவுக்கு காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு கூட போட மாட்டோம், எங்கவா நாங்க அதிமுகவுக்கு தான் போடுவோம்னு சொன்ன மைத்ரேயனை கூட விரட்டி விட்டுட்டாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமியால எதையுமே தக்க வச்சுக்க முடியல. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம எழுதியிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. தற்போது அந்த ரிசல்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு பிரஜைகளும் காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு பக்கம் ஒரு தரப்பு ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி கிடைக்கும் திமுகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் இல்ல விஜய் ஃபேக்டர்னால ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு தரப்பு ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி திமுகவுக்கு வந்தாலும் அதிமுக ஒரு கடுமையான போட்டி தரும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. பல ஃபேக்டர்ஸ், பல விஷயங்கள், வெவ்வேறு கருத்துக்கள் வந்து சமூகத்துல வந்து நிலவி வருது. அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரெடிக்டபிள் எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் இருக்கா, அல்லது தெளிவான ஒரு மூட்ல தான் மக்கள் இருக்காங்களா? எப்படி உங்க பார்வை? நம்பர் 1, அரித்மெட்டிக்கா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இப்போ 2 கட்சிகள் ரொம்ப பலம் பொருந்திய 2 கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னா அது வந்து தொங்கு சட்டமன்றமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட 40% வாக்குகளை எடுப்பார்கள். 2 பேருக்கு தவிர வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும் பொழுது வெற்றியாளர்கள் 2 பக்கமுமே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஒரு ஹங் அசம்பிளி வருவதற்கான சான்சஸ் இருக்குன்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனா இங்கே நடக்கிறது வந்து ஒரு 3 to 4 கார்னர்டு ஃபைட் நடக்கிறது. அதுல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 3ஆக பிரிகிறது. அப்படி 3ஆக பிரியும் பொழுது ரொம்ப பிரதானமாக 2 பேருக்கு பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அதிமுகவிற்கும் தவேகாவிற்கும் பிரியுது அப்படின்னு கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட திமுகவிற்கு 40%, மீதி இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய 40% தான் வந்து 2ஆ பிரியுது. அப்படி 2ஆ பிரியுதுல எவ்வளவு ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை. அது அதிமுக ரொம்ப பெரிதாக கவலைப்பட வேண்டிய ஒரு சிக்கல். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவிற்கான அந்த 40% அப்படின்றது வந்து அன்டச்சாகவும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சில சதவீதங்கள் அந்த ஸ்விங்கில் வரக்கூடிய சதவீதங்கள் வந்து பிறருக்கு சிதறக்கூடியதாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது திமுகவிற்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்களுக்கான 160க்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலாமே தவிர சீட்டு அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுதான் யதார்த்தம். போன எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். போன எலெக்ஷன்ல 2021 சட்டப்பேரவை தேர்தலே நீங்க பார்த்தபோது அதுல திமுகவிற்கு கிடைத்த இடங்கள் அதிமுகவிற்கு கிடைத்த இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அதிமுகவிற்கு கிடைத்த இடங்கள்ல தான் இந்த முறை வந்து போட்டி நடக்கிறது. அப்போ வின்னிங் மார்ஜின்ல வந்து பாதிப்புகள் இருக்கலாமே தவிர வின்னிங் சீட்ஸ்ல வந்து பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதனால ஹங் அசம்பிளி எல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஹங் அசம்பிளின்னு சொல்றவங்களுக்கு வந்து அது அவர்களுடைய விருப்பம். சட்டமன்றம் வந்து தொங்கணும் அப்படின்றது வந்து அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து பல்வேறு காரணங்களா இருக்கலாம். எங்களுக்கு நாடாளுமன்றம் அங்க தொங்கி போய் கிடக்குல்ல, அந்த மாதிரி நீங்களும் தொங்கிட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரியான தாட்டா இருக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சியாக செயல்படுவதற்கு அல்லது வந்து பாஜகவிற்கு தீவிரமான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் கட்சி தேவை. அப்ப அப்படியான விஷயங்கள்லாம் இங்க தேவையில்லை. இங்க ஹங்குல இருந்தாங்கன்னா
நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம் அல்லது நம்ம இஷ்டத்துக்கு பார்கெயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இது ஹங்கா மாறணும் அப்படின்னு நினைக்கலாம். மற்றபடி சாதாரண சாமானியர்கள் அத்தனை பேரும் ஒரு நீடித்த ஒரு நிலையான ஒரு ஆட்சியை எதிர்பார்த்து தான் வாக்களித்திருக்கிறார்கள். அது இந்த முறை திமுகவிற்கு தான் சாதகமாக இருக்கு. 2006 அப்படியே வந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளோட தயவில் தான் ஆட்சி செய்யக்கூடிய சூழ்நிலை கூட திமுகவுக்கு ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். திமுக போட்டியிட்டு இருக்கக்கூடிய இடங்கள் அதுல அவங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி, கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள் அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வின்னிங் ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே அவங்களுக்கான மெஜாரிட்டி பிளஸ் ஒன்னை வந்து எடுத்துக்கொள்வதற்கான சான்சஸ் இருக்கு. அதுல வந்து கூட்டணி கட்சியினுடைய தயவோடு தான் இவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அடிப்படையில சொல்றாங்க? ஏதாவது ஒரு இது காரணம் இருக்கணும்ல, இப்படி நடக்கும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு ப்ரெடிக்டிங்க்கு ஏதாவது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கணும்ல. அப்படியான பிரைமா ஃபேசி எல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் அவரவருடைய ஆசைகளைத்தான் இப்படியாக கூட்டணி ஆட்சி அமையும், தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்றதுனுடைய இன்னொரு வருஷம் தானே இந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற கருத்து. 2016 வந்து ஜெயலலிதா அவர்கள் போட்டியிடும் போது 2வது முறை போட்டியிட்டார். அப்போ வந்து கிட்டத்தட்ட அதற்கு முந்தைய தேர்தலை விட வாக்கு சதவீதம் வந்து அதிகமாக இருந்தது. வழக்கமா வந்து +20% இருக்கக்கூடிய இடத்துல +30-40% மேல இருக்கிறது, அல்லது +20 lakhs இருக்கிற இடத்துல +70 lakhs போலானது அப்படின்றதெல்லாம் 2016 பார்த்தோம். அது வந்து அன்றைக்கு இருந்த ஆளும் கட்சியான அதிமுகவிற்கு தான் ஃபேவராக அமைந்தது. கிட்டத்தட்ட 2011க்கு பிறகு 2011 இல்ல, திமுகவுடைய ஆட்சி காலத்திலேயே ஆன்டி இன்கம்பன்சி மாதிரியான ஃபேக்டர்ஸ் எதையுமே வந்து பார்க்க முடியல. ஒரு பெரிய புலம்பல் அப்படி ஏதாவது இருக்கா? காமனா தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பெரும் புலம்பலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட வந்து இவங்களால சுட்டி காட்ட முடியுமா அப்படின்னா முடியல. அதனாலதான் இல்லாத காரணங்களை அல்லது ஊதி பெரிதாக்கப்பட்ட காரணங்களை தூக்கி கொண்டு திரிந்தார்கள். அப்போ அப்படியான ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத போது மக்கள் எதற்காக வந்து அப்படியான ஒரு ஹங் அசம்பிளிக்கோ அல்லது வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கோ வாக்களிக்க போறாங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியாத புதிர். இன்னொன்னு, எல்லாமே கூட்டணி ஆட்சியை எதிர்பார்க்கின்ற எல்லாருமே மக்களுக்கு நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், மக்களோடு அனுதினமும் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். அப்ப அப்படியான கூட்டணி ஆட்சியை எதிர்பார்ப்பவர்கள் மக்களோடு பயணிப்பவர்களுக்கு தெரியாதா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்னு? அப்ப கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் வந்து கால்னு கத்திக்கிட்டு இருந்தாரே, அவர் கூட போய் நின்று இருந்திருக்கலாமே, அப்ப ஏன் அங்க போகல? அப்ப மக்களுடைய சென்டிமெண்ட் வந்து இன்றைக்கு ஒரு நிலையான ஆட்சியை விரும்புகிறதுன்ற அடிப்படையில தானே அவங்க வந்து வின்னபிலிட்டியை கணக்கு பண்ணி தானே இங்க வந்து நிக்கிறாங்க. அப்போ திமுக கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது அப்படின்றதுல வந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய புகைச்சலும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய தயக்கமும் தான் இதுல வெளிப்படுது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இப்போ டிஎம்கேக்கு ஒரு செட் ஆஃப் ஓட் பேங்க், அது ஒரு நிலையான ஒரு ஓட் பேங்க். ஆனா அந்த நிலையான ஒரு ஓட் பேங்க இப்போ விஜய்னு வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அந்த செட் ஆஃப் ஓட் பேங்க் அப்படியே நிலைத்திருக்கும், இந்த தேர்தலில் நிலைத்திருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிட முடியாது. டே பை டே ஒரு கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகும் அப்படின்லாம் கருத்துக்கள் சொல்லப்படுது. கண்ணுக்கு தெரியாத ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து சைலண்டா வந்து மாறி இருக்கும் போலிங்ல அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்களே. கண்ணுக்கு தெரியாம ஆன்டி இன்கம்பன்சினா என்ன? அது என்ன கொரோனா வைரஸா? கண்ணுக்கு தெரியாம மனுஷன் இன்ஃபெக்ட் ஆகுது. கொரோனா வைரஸ் கூட யாராவது ஒரு மனுஷனுக்கு இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள்ல காட்டி கொடுத்துருமே. அப்படி என்ன அறிகுறியை சொல்றாங்க? மக்கள் வேதனையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை உருட்டுவது பிரச்சனை இல்லை. என்ன வேதனை, என்ன காரணம் அப்படின்றத சொல்லணும். அது பரவலாக தமிழ்நாடு முழுக்க உணர்வாக இருக்கிறதா அல்லது தனிநபர்களுடைய உணர்வாக இருக்கிறதா அப்படின்றதெல்லாம். தனிநபர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும், தனிநபர்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமா எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு தனிநபருக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும், அல்லது வந்து அவர்கள் எதிர்பார்த்தது நடந்திருக்காது. அதை வந்து ஆன்டி இன்கம்பன்சியா இவங்க கருதுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய இத்தனை ஆண்டுகள் அவங்க என்ன பணியாற்றுறாங்க அப்படின்றதான் நான் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கும். அடிப்படையில திமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா போய் சேர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா எல்லா ஊர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. ஸ்டாலின் ஒரு பிராண்டாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரா? ஆமா, ஸ்டாலின் வந்து வேற யாரையும் விட ஒரு முக்கியமான பிராண்டாக, எவ்வளவு இத்தனை ஆண்டுகள் சினிமாவில் கஷ்டப்பட்டு உருவாக்கின பிராண்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர்
அரசியல்லேயே சாகுமுறை களத்தில் நின்று உருவாக்கப்பட்ட பிராண்ட் அப்படின்றது ஒண்ணு. அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டா வந்து ஸ்டாலின் இன்றைக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கிறார். அப்ப இதுல எல்லாம் எந்த விதத்திலையும் வந்து தொய்வுகளே ஏற்படல. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் அப்படின்றது வந்து அவங்க அப்படி விரும்புறாங்க. எந்த கவர்மெண்ட்டுமே வந்து பாப்புலரா இருக்கக்கூடாது, எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து அன்பாப்புலர் ஆயிரணும், அவங்க வந்து மதிப்பிழந்து போயிடணும், அவங்க வந்து செல்வாக்கு இழந்து போயிடணும் அப்படின்றது யாருடைய திட்டம் அப்படின்னா பாஜகவினுடைய திட்டம், ஆர்எஸ்எஸ் திட்டம். யாராக இருந்தாலும் மதிப்பிழந்து போக வேண்டும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் திட்டம். அவங்க ஏன் அந்த திட்டத்தை ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கிறது என்றால், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வலிமையான அரசாங்கங்களாக இருந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு தேசிய இன உணர்வு எழுவும். தேசிய இன உணர்வு அப்படின்னா அது வந்து அந்தந்த மக்களினுடைய இப்ப தமிழ் தேசிய உணர்வு, தெலுங்கு தேசிய உணர்வு, இந்த மாதிரியான தேசிய இனக்குழுக்களினுடைய உணர்வுகள் வந்து அதிகமாக எழுந்துவிடும். அவர்கள் வந்து தொடர்ந்து எம்பவர்மெண்ட் நோக்கி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தே வில் டிமாண்ட் மோர் ஃப்ரம் த டெல்லி, தே வில் டிமாண்ட் மோர் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட்லாம் இருக்கும். அப்ப நோ கவர்மெண்ட் ஷுட் பி பாப்புலர் அப்படின்றது இந்த ஒன்றிய ஏகாதிபத்தியத்தை விரும்புபவர்களினுடைய வாதம். அந்த எல்லாருமே அன்பாப்புலர் ஆகணும் அப்படின்ற வாதத்தை பாஜக காரர்கள் எப்படி வைப்பார்களோ அதே தான் இவங்களும் செய்யறாங்க. மற்றபடி இவங்களுக்கு வந்து இயல்பாகவே எல்லா கட்சிகளும் மதிப்பிழந்து போகும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்ததா வாக்கு வங்கி வாதம். திமுகவுடைய அடிப்படையான வாக்கு வங்கி அப்படின்றது 25%. அதிமுகவுக்கு அதே 25 தான். இந்த 25க்கு கீழே அவங்க போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? இந்த 25 அவங்களுடைய நிர்வாகிகளுடைய குடும்பத்தார் அப்படின்ற அடிப்படையிலேயே கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்களுடைய வாக்குகள் மட்டுமே இந்த 25% வந்து உத்தரவாதப்படுத்திடும். அதுல ஏதாவது சேதாரம் நடக்க போதா? எந்த கருத்து கணிப்புலையாவது 25% கீழே போறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் அஇஅதிமுக 19-20% ரொம்ப புவரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாங்களே 2019 2024 எல்லாம். அதுக்கு காரணம் வந்து அதிமுகவினுடைய செயல்திறனற்ற தன்மை. அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றதுல இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களை அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. குறிப்பாக அதிமுகவின் ஆதரவாளர்களாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை பெறுவது அல்லது அவர்களுக்கு தேவையான தலைவர்களை வந்து தன்னோடு நெருக்கமாக வைத்துக் கொள்வது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி எடுத்த மோசமான முடிவுகள் வந்து அதற்கு காரணம். குறிப்பா சசிகலா மாதிரியான தலைவர்களை வந்து வெளியே தூர தள்ளி வச்சதா இருக்கட்டும், அல்லது ஓ பன்னீர்செல்வத்துக்கு மரியாதை குறைவாக நடத்தியதா இருக்கட்டும், அல்லது எம்பிசி ரிசர்வேஷனை வந்து பிரித்து அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸாக இருக்கக்கூடிய சமுதாயங்களை வந்து வஞ்சிக்கும் வகையில நடந்து கொண்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தென் மாவட்டங்கள்ல ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு. ஆனா அதிமுகவால அதிமுகவிட அந்த 25% இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. ஆனால் அதை தக்க வைப்பதில் அவர்களுக்கு சிரமம் இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. அந்த 25% வந்து ஆசிலேட் ஆனதுக்கு காரணம், அதுல இருந்து உதிர்வுகள் ஏற்பட்டதற்கு காரணம் அவர் மோசமான முடிவுகளை எடுத்தார் அப்படின்றதுனாலதான் அந்த சேதாரத்தை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த மாதிரி திமுக கூட்டணிக்குள்ள அல்லது திமுகவினுடைய ஆட்சியில யாரையாவது புறக்கணிக்கும்படியான ஏதாவது ஒரு விவகாரத்தை சுட்டி காட்ட முடியுமா? எல்லோருக்குமான ஒரு அரவணைப்பான ஒரு கட்சியாக திமுக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. அது வந்து கொங்கு மண்டலமா இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில தென்மண்டலங்களுக்கு அவர் எந்த காலத்திலையும் வந்து பெரிய அளவுக்கு போக்கஸ் கொடுத்தது கிடையாது. ஈவன் நவ் இப்ப கூட அவர் வந்து பெரிய அளவுக்கு தென்மண்டலங்களை வந்து பிரதானப்படுத்துவது கிடையாது. இன்னொன்னு, தென்மண்டலத்தின் தலைவரையாக தளபதியாக அவர் யாரையாவது முன்னிறுத்தி இருக்கிறாரா? நீங்க வந்து ஜெயலலிதா பீரியட்ல எடுத்துங்க. ஜெயலலிதா வந்து ஒரு ஏகாதிபத்திய மனநிலை கொண்டவராக இருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் வலுவாக இருப்பதை தனக்கு கீழ்ப்படிந்தும் அதே சமயத்தில் வலுவாகவும் இருப்பவர்களை அவர் அனுமதிக்கத்தான் செய்தார். அப்படி பார்க்கும் பொழுதுதான் தென் மாவட்டங்கள்ல வந்து ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் மாதிரியான நபர்கள் வந்து பிரதானப்படுறாங்க. இங்க கொங்கு மண்டலத்துல வந்து KP முனுசாமி மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க. அதே போல வந்து டெல்டால வந்து சசிகலாவின் மூலமாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்தாலும் கூட வைத்திலிங்கம் மாதிரியான நபர்கள் அங்கு அவருக்கு செயல்படுகிறார்கள். அதே போல வட தமிழ்நாட்டு பகுதியில இங்கிட்டு சென்னையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயக்குமார் மாதிரியான ஆட்களை வந்து அவர் வந்து என்னதான் சபாநாயகராக இருந்து தூக்கி அடிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு மினிஸ்ட்ரியில அவர் ரிட்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு எல்லா பகுதிகளுக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய
கட்சிக்குள்ள ஜெயலலிதா உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். நீங்க ஈவன் எம்ஜிஆர் காலத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் வலுவாக இருந்தது. எம்ஜிஆர் காலத்துல வந்து இன்னமும் கூட எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிராந்திய அளவிலான பிரதிநிதிகள் வந்து இன்னும் வலுவானவர்களாக இருந்தார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி பீரியட்ல நீங்க சவுத்துக்குன்னு ஒரு வலிமையான அல்லது எம்பவர்டான ஒரு ஃபேஸ சொல்லுங்க, யாரையுமே சொல்ல முடியாது. செல்லூர் ராஜு வந்தாரு அப்படின்னா செல்லூர் ராஜுவால எடப்பாடி பழனிசாமி கார்ல கூட ஏற முடியாது. ஆர்பி உதயகுமாரை வந்து எதிர்கட்சி துணைத் தலைவராக வச்சிருந்தாங்க. எதிர்கட்சி துணைத் தலைவராக ஆர்பி உதயகுமார் சட்டமன்றத்தில் பேசியது என்ன, கிட்டியது என்ன, அதன் மூலமாக திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்தது என்ன, திருமங்கலத்துல இப்போ வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கான முயற்சியை கூட ஆர்பி உதயகுமாரால எடுக்க முடியல. அதுக்கு அவர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படின்றது வேறு விவகாரம். இப்படி ஆர்பி உதயகுமாரால ஒரு பெர்ஃபார்மரா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவர் எடப்பாடியினுடைய கைப்பாவையாக இருக்கிறார். எடப்பாடிக்கு வந்து ஃபைல் தூக்கிட்டு வர்றாரு ஆர்பி உதயகுமார். அப்ப அதை வந்து அந்த ஊர்ல வந்து இவரை எம்பவர்டு லீடரா பார்ப்பாங்களா அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு கூஜா தூக்குவராக பார்ப்பாங்களா? இதையெல்லாம் தாண்டி ஓட்டு வாங்குறதுக்கு அவங்களுக்கு வேலை பார்க்க தெரியுமானா அது வேற. ஆனா ஒரு எம்பவர்டான லீடர் இருக்கிறாங்களா, எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தலைவராக ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னா அப்படி யாரையும் காணமே ஏடிஎம்கேல. அந்த ஏடிஎம்கேல இருந்த பகுதி வாரியான முக்கியமான பிரதிநிதிகள் பல பேரு இன்றைக்கு திமுக பக்கம்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு டவுன் சவுத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனோஜ் பாண்டியன் ஒரு முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர் அதிமுகல. அவர் நீண்ட கால அதிருப்தியில இருந்தாரு. அவரை உள்ள சேர்க்கறதுக்கு என்னென்ன முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சிகளையும் செஞ்சிருக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி. மாறாக வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கம்நாட்டி கோ அப்படின்னு சினிமால பாட்டு வர்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையகத்துல உட்காந்து பாட்டு பாடி செங்கோட்டையனை விரட்டி விட்டார், ஓ பன்னீர்செல்வத்தை விரட்டி விட்டார், ஒரத்தநாடு வைத்திலிங்கத்தை விரட்டி விட்டார், மனோஜ் பாண்டியனை விரட்டி விட்டார். எங்க அதிமுகவுக்கு காலங்காலமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த பாஜகவுக்கு கூட போட மாட்டோம், எங்கவா நாங்க அதிமுகவுக்கு தான் போடுவோம்னு சொன்ன மைத்ரேயனை கூட விரட்டி விட்டுட்டாரு. இப்படி எடப்பாடி பழனிசாமியால எதையுமே தக்க வச்சுக்கிட முடியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி யாரை மட்டும் கூட வச்சிருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய வாரி சுருட்டலுக்கு வகை செய்யக்கூடியவர்களை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். அது தங்கமணியா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும். ஆனா அந்த தங்கமணியும் பாருங்களேன், அவர் வந்து அமித்ஷாவோட தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஈசா யோகா மையத்துக்கு போறேன்ற பேர்ல சம்பந்தம் இல்லாம அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வர்றது, திரௌபதி முர்முவை போய் பார்க்க போறது, இந்த மாதிரியாக ஒன்றிய அரசாங்கத்தில் தனக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி அவர் உள்ளுக்குள்ள சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த முறை அவர்கள் என்ன ஆகிறார்கள் அப்படின்றது ரெண்டாவது. ஆக ஒட்டுமொத்தமா திமுக அதிமுகவினுடைய அடிப்படையான வாக்கு வங்கி அப்படின்றது அப்படியே தான் இருக்கிறது. அது காலாவதி ஆகல. அதிமுகவில் வந்து அது வந்து தற்காலிகமாக அதில் சிதைவு ஏற்பட்டிருந்தாலும் இட் கேன் பி ரிட்டைன்ட். எடப்பாடி பழனிசாமி சரியான வகையில் முயற்சி செய்தார் என்றால் அதை ரிட்டைன் பண்ண முடியும். அதை அவர் பண்ணல. அதனாலதான் தாவேகான்ற கட்சி உள்ள வந்த காலத்திலிருந்து சொல்லுகிறேன், அதிமுகவிற்கு தான் இது பெரிய டேமேஜ். ஏன்னா தாவேகா தன்னை பிரதானப்படுத்தி ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பதை விட, அதுல ஒரு நார்சிசம் இருப்பதை விட, அவர்கள் வந்து திமுகவை வில்லனாக சித்தரித்து கான்ஸ்பிரசி கட்டி கொண்டிருப்பதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இதுதான் ஏடிஎம்கேவுடைய பேசு. ஏடிஎம்கே கட்சியினுடைய தோற்றக்கால நோக்கமே இதுதானே, திமுகவின் மீதான கட்டுக்கதைகளை பேசுவது தானே, திமுக மீது கதைகளை அவிழ்த்து விடுவது தானே. அந்த கதைகளை அவிழ்த்து விடும் வேலை இப்ப வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க கதையை அவிழ்த்து விடணும்னு சொல்லல, ஒரு எதிர்கட்சி தலைவராக நீங்க பேச வேண்டியது என்ன, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க, கலைஞர் எப்படி செத்து போனாருன்னு பேசிட்டு இருக்கீங்க. கலைஞர் செத்து போனதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நீங்க வந்து ரோட்ல இருக்கிற சாமானிய ஒரு அதிமுக காரரு, நானும் டீ குடிக்கிறேன், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு நல்லா தெரிஞ்ச எத்தனையோ அதிமுக நண்பர்கள் என்னுடைய தெருவில் இருக்கிறாங்க, என்னுடைய ஊர்ல இருக்கிறாங்க, என்னுடைய தொகுதியில் இருக்கிறாங்க, தொலைபேசி மூலமா பேசுறாங்க. யாருமே ரசிக்கல எடப்பாடி பழனிசாமி கலைஞருடைய சாவு குறித்து பேசியதை. அதே மாதிரி காமராஜர் குறித்து பேசியதை அந்த சமுதாயத்து மக்கள் யாருமே ரசிக்கல. செத்து போனவரை எதுக்குங்க தோண்டி தோண்டி எதுக்குங்க பிரேத பரிசோதனை பண்றீங்க அப்படின்னு கடுப்பு தான் ஆகுறாங்க. அப்ப இதுதான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க வேண்டியதா? எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதித்தார்? ஒன்னும் இல்ல. 2021 எலெக்ஷன் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில இல்ல. ஆனா 10 ஆண்டுகள் ஆட்சியில இல்லைனாலும் கூட அந்த 10 ஆண்டுகளில் திமுக என்னவெல்லாம் செய்ததுன்னு ஸ்டாலினால பேச முடியும். கவர்னருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது, ஒன்றிய அரசாங்கத்தின் நிதி நெருக்கடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது, 370 நீக்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது, சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியது அப்படின்னு 2021க்கு முன்னாடி எதிர்கட்சியாக நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்றத அவரால் பிரச்சாரம் பண்ண முடியும். அவர் பண்ணாரு, ஜெயிச்சாரு. நீங்க 5 வருஷத்துல எதிர்கட்சியா என்ன செஞ்சீங்க? இது மாதிரி ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணீங்களா? சரி, மக்கள் ஆதரவு ஒண்ணும் இல்லைங்க. துப்புரவு பணியாளர் போராட்டம் நடந்தது,
சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்தது. நர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கை தொடர்பான போராட்டங்கள் நடந்தது. இதெல்லாம் நடந்ததுல இதுல எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி யாராவது கூப்பிட்டாங்களா? ம். ஆர்ப்பாட்டம் திமுகவோட நடத்துறவங்க தோழமை தமிழ்நாடு கட்சிகள் அரசுக்கு தான் தானே அதுல நடத்துறாங்க. பெரும் பங்காற்றினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தோழமை கட்சிகள்ன்றதை விட்டுருங்க. அதுல வந்து போராட்டம் நடத்தியது யாருக்கு எதிராக? திமுக அரசுக்கு எதிராக அரசுக்கு தானே. எதிராகத்தான். சரி, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல பேருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்களா? துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்களா? ம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாங்களா? எல்லா போராட்டத்துக்கு வந்து மு க ஸ்டாலின் போய் பேசிட்டு வருவாரு. மு க ஸ்டாலின் அங்க கூப்பிடப்படுவார், அழைக்கப்படுவார், வாங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வாங்க. ஆனா எடப்பாடியை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்தா ஒன்னும் செஞ்சும் கொடுக்க மாட்டாரு, செய்யறதையும் கெடுத்து விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி யாருமே கூடவே சேர்த்துக்கிறல. அப்ப அரசுக்கு எதிரான போராட்டம் நடத்தியவர்கள் கூட அரசாங்கத்திடம் நாம் கேட்டால் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அந்த நம்பிக்கை எடப்பாடி மேல அவங்க வைக்கல. நீங்க ஆரம்பத்துல பார்த்திருக்கலாம், ஒரு சில அரசு ஊழியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசிரியர்களா இருந்த ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஃபைனலா என்ன ஆச்சு? அவங்க கேட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பாணியிலேயே ஒரு தமிழ்நாடு உதவி அளவுல ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து அவங்க they are well satisfied. அவங்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கை முடிவுக்கு வந்தது. இதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற பிரச்சனை அப்படின்னா அது வந்து ஊதிய உயர்வு பிரச்சனையாகவோ அல்லது வந்து அடுத்த பே கமிஷன் அமல்படுத்துறதாவோ தான் இருக்கும். அடுத்த பே கமிஷன் அமல்படுத்துறதையும் வாக்குறுதியில் சேர்த்து விட்டார்கள். அதை நோக்கி போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைவேற்றப்படும். அது வேற. அப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக என்ன செய்தார்? நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மீண்டும் நன்றி. நன்றி.